தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, தனத்தோட அத்தை ருக்கு கிட்ட பார்த்திங்க அப்படின்னா, தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க. அவங்க வந்து தனத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி தனம் வந்து யாருக்காக வாழ்கிறானே தெரியல. அவள் வாழ்க்கையில் அவளுக்குன்னு ஒருத்தவங்க இருக்கணும்ல. அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடந்துச்சு. ஆனால் உங்களுக்காவது இந்த மாதிரி இவங்களுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு தனத்துக்கு பெத்த பிள்ளை கூட இல்லை. அப்படி இருக்கும்போது அவள் யாருக்காக வாழணும்னு சொல்லிட்டு வருங்காலத்தில் நினச்சிட்டா அப்படின்னா அவள் வாழ்க்கையிலுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு கதிர் சாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும். கதிர் சார் தான் தனத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் வந்து காப்பாற்றிருக்காரு. அதனால் அவர் தான் வந்து தனத்துக்கு பொருத்தமாக இருப்பார். அவள் வாழ்க்கையும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இதை கேட்ட ருக்கு பார்த்திங்க அப்படின்னா, நானும் அந்த முடிவில் தான் இருக்கேன். தனத்தை எப்படியாவது பேசி ஒத்துக்க வச்சுறேன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை போய் கதிர்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு வந்து நீங்கள் தனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம். நான் எப்படியாவது தனத்தை பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி எப்படியாவது சம்மதிக்க வச்சுருங்கன்னு சொல்லிட்டு கதிர் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நல்லபடியாக தனம் கதிர் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தனம் மட்டும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா 90% உள்ள பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் கதிர் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க. ஏற்கனவே ராதிகாவை தான் கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்த கதிரோட அம்மா வந்து மனசு மாறுவாங்களா, தனத்துக்கு கதிரை கட்டி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.